Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel. இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி பர்த்டேக்கு வந்து ஒரு ஸ்டேகேஷன் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக தான் பிளான் பண்ணேன். ஆனால் அந்த சர்ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப நாள் வந்து என்னால் காப்பாற்ற முடியல. ஏன்னா என்னோட புக் பண்ண மெசேஜ் வந்துட்டு கீர்த்தி பார்த்துட்டான். ஸோ அவனுக்கு வந்து பர்த்டேக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்ரைஸ் ஸ்டேகேஷனாக இருக்க வேண்டியது வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவன் பர்த்டே அன்னைக்கு நான் புக் பண்ணியிருந்தேன், அதாவது நேற்று. ஆனால் வந்து நேற்று அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் போக முடியல. ஏன்னா அவனுக்கு வந்து ஃபீவர், அங்கிக்குமே வந்துட்டு ஃபீவரிஷாக கோல்டாக இருந்துச்சு ரொம்ப. அதனால ஓகே, 2 பேருக்கும் உடம்பு சரியில்லாதப்போ போய் ஒன்றும் என்ஜாயும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதனால நேற்றுலேருந்து இன்றைக்கி மாற்றிட்டோம் நாங்கள். ஸோ இன்றைக்கி 2 பேருக்குமே ஓரளவுக்கு பெட்டர் ஆகிருக்கு. ஏன்னா லாஸ்ட் 3 டேஸாகவே அவங்களுக்கு கோல்டு ஃபீவர் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஓரளவுக்கு கம்மி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம போகிறோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் அப்படின்ற ஒரு ரெசார்ட்டுக்கு தான், நியர் மகாபலிபுரம் இருக்குது. ஸோ வாங்க ரெசார்ட் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு ரெசார்ட் இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக, எங்களுக்கு வந்து இது ரொம்ப காஸ்ட்லி தான் புக் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதாவது ட்ரிப் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். ஆனால் பட்ஜெட் ரொம்ப அதிகமாக, லைக் எங்கே போகணுன்னாலுமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. கிட்ட போகணுன்னா கூட ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 50,000 அந்த மாதிரி செலவு பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் நாங்கள் வந்து தங்குவோம், லைக் ஒரு 2000க்கு 1000க்குலாம் கூட ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போது வந்து அந்த மாதிரி பண்ண முடியல. ஏன்னா அங்கி பாப்பா வச்சுட்டு கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கிற ரூம் வேணும் நமக்கு, எல்லாமே கிட்ட இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்குற மாதிரி இருக்கனால ரொம்ப பட்ஜெட் வந்து அதிகமாகுது. சரி, அதனால ஒரே ஒரு நாள் ஸ்டேகேஷன் மாதிரி போயிடலாம் அப்படின்னு தான் இதை புக் பண்ணியிருக்கேன். இதோட ரூம் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படின்னு வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். காஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அங்கிதா அங்கிதா அப்பா எங்க வரப்போறோம் நம்ம. ரெசார்ட் வந்துச்சு. ரெசார்ட் குரோக்கடைல் பேங்க் பக்கத்துல இருக்கு போலடா, இங்க பாரு. வந்துருச்சுடி அங்கு நம்மளோட ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். அங்கிட்டா நம்ம காரை செக் பண்றாங்க. இப்போ உள்ள போறோம். கொஞ்சம் அம்மா அப்பா ரூம் செக்இன் பண்ணுறதுக்கு ஹோட்டலோட ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். நான் செமையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தேன், பட் ரொம்ப சிம்பிளாக இருந்தது இந்த ரிசப்ஷன் ஏரியா. ஸோ இதுதான் வந்து ரெசார்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸ். இந்த நேராக தெரிகிற அந்த பேசேஜில் தான் வந்துட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து போடுறது அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். நல்ல செம்ம பெருசாக இருந்தது அந்த பேசேஜ், இந்த எண்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தது ரெசார்ட் மொத்தமாகவே. நடுவில் வந்துட்டு ப்ளே ஏரியா, ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸ்விம்மிங் பூலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது ரூம் நம்மளுக்கு. ஆமாம், ஆனால் அப்படியே டேரக்டாக போக முடியாது, கீழே இறங்கி சுற்றி தான் போகணும். ஆமாம், அதனால் வைக்கலாம். உள்ளே போகலாம். இப்போ ரூம் நம்பர் 2338 2 3 10 10 3 13. அந்த கார்டு இங்கே போடு. எங்கே போடணும்? அப்பா உள்ள முன்னாடி ஏசி ஆன் பண்ணி வச்சிருப்பாங்களோ இல்லை? உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளேஸ் இருக்கு. ஆமாம், உட்காரத்துக்கு மேலே ஒரு குட்டி ஃபேண்ட்ரி, அப்புறம் இங்கே பாட்டில்ஸ். சூப்பராக இருக்குல்ல இன்டீரியரு, செம ஹைட்டு. 1 கிங் சைஸ் பெட். அப்படியே எப்படி வந்தோன்னா டிவி. இங்க திங்ஸ் வச்சுட்டாங்க. இது கண்ணாடியா? கண்ணாடி என்ன? பாத்டப் யார் யூஸ் பண்ணுவாங்க இல்ல? இந்த பாத்ரூம் இருக்கு. செமையா இருக்குல்ல வி? இதெல்லாம் க்ளோஸ்லாம் பண்ண முடியாது போல.
இது தனியா இதுக்கு தனி டாய்லெட்டுக்குன்னு. ஆமா. குளிக்கிறதுக்கு பாத் டப். அப்புறம் இங்க வந்து குளிக்கிறதுக்கு தனியா வச்சிருக்காங்கல்ல. தனியே மேல ஷவர் நல்லா இருக்குடா. ஆமா, மேல இந்த ஷவர். வெரி குட். தரையே சில்லுன்னு இருக்குடி. ஆமா, நீ அதுக்குள்ள செருப்பு போட்டுட்ட. ஆமா, நல்லா இருக்கு ரூம்ல. ஆமா, அருமையா இருக்கு. நல்லா பெருசா இருக்கு. இன்ஸ்டா ரீல் எடுத்து போடாது. அங்கிதாவை தூக்கி பெட்ல போட போறா. 1 2 3. நல்லா இருக்கா? எப்படி உட்காந்துருக்கா பாரு, பொம்மை குட்டி. பொம்மை குட்டி டிஷ்கு டிஷ்கு பண்றியா நீ? ஜம்ப் ஜம்ப் அங்கு ஜம்ப் ஜம்ப் அங்கு ஜம்ப். அங்கு இந்த பெட் உனக்கே பத்தாதே அம்மு. அம்மு அம்மு உனக்கே இந்த பெட் பத்தாதே அம்மு. அந்த அம்மாக்கு தெரியுது பாரு, புது இடத்துக்கு வந்திருக்கோம். சுத்தி சுத்தி பாக்குறா, ஃபேன் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. இங்க என்ன இருக்குன்னு பாக்கலாமா? சாப்பிடுற இடம். எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு கீர்த்தி, அழகா இருக்கு. குட்டி வரண்டா மாதிரி. ஆமா, நிறைய இடம் இருக்கு. சாப்பிட என்ன இருக்குன்னு பார்த்தா, என்னடா பால் பவுடருக்கு பதிலாக க்ரீமர் வச்சுட்டாங்க. பால் பவுடர்னு நான் அப்படியே சாப்பிட்ருப்பேனே. ஏதோ டீ, காஃபி. இது என்ன, ஏதோ மேட் இன் USA, சுகர் 0 கேலரி. வாட்டர் பாட்டில், கப்பு. இங்கே என்ன இருக்கு? ஃப்ரிட்ஜு. என்ன ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை. ஜோக்கா? வெறும் கப்பெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கு ஹாய், இங்கே பாரு, என்ன பண்ணுற? ஜாலி ஆயிடுச்சு அந்த அம்மாக்கு. ஏதோ நினைச்சுருக்கா. அங்கு இதுக்குள்ள ஃபுல்லா தண்ணி ரப்பிடலாமா? இன்னும் ஜாலி ஆயிடுவா தண்ணி ரப்பிட்டா. ஆமா, அப்புறம் தண்ணி ரொப்பி விளாட்லாண்ணா. கரெக்டாக நாங்கள் ரீச் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா 3 o'clock. அங்கி வந்துட்டு காரில் ஏறி தூங்கிட்டா. அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு லஞ்ச் இங்கே தான் வந்து கொடுத்தோம். நான் பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். பருப்பு சாதமும், அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து கொஞ்சம் ரச சாதமும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ கொஞ்சம் பருப்பு சாதத்தை கொடுத்தாச்சு அங்கிதாக்கு. பாருங்க எப்படி பார்த்துட்டு இருக்க. ஹாய். அவளுக்கு வந்து இந்த பெட் என்னமோ தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அங்கிதா? உனக்கு பெட்டு தானே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், அதனால ஜாலியாக அந்த பெட்டில் அப்படியே குச்சி குச்சி விளாடிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது. மழை பெய்யுமா என்னன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி சரி கொஞ்சம் வெளியில் போயிட்டு அப்படியே ஃபோட்டோஸ் அப்படி ஏதாவது எடுக்கலாம், பீச் கிட்ட போயிட்டு அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். மழை பெய்யலனா. ஸோ பார்க்கலாம். சோம்பேறி கீர்த்திராஜ். நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டி. அடுத்து என்ன திட்டுறதுக்குள்ள நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றதுனால திரும்பி சிரிச்சிட்டேல. கார் ஓட்டிட்டு வந்தது உங்க அப்பாக்கு டயர்டா இருக்கான் அங்கு. 1 மணி நேரத்துக்கு. சரி, ரெடி ஆயிட்டோம் நாங்க. அங்கிதாவும் ரெடி ஆயிட்டா. அங்கிதாவோட அப்பா எப்பயும் போல லேட்டு இல்ல அங்கோ? அப்பா லேட்டுடாண்ணா. அங்கியோட ட்ரெஸ் வந்து ட்ரெண்ட்ஸ்ல இருந்து வாங்கியிருந்தோம். என்னோட ட்ரெஸ் வந்து மிந்த்ரால இருந்து வாங்கியிருக்கோம். கீர்த்தியோட ட்ரெஸ் வந்துட்டு வெஸ்ட் சைட். வா வா, வேற லெவல்ல இருக்கு. வாவ், இதான் பேண்ட் எங்களுக்கு தெரியாதா? நல்லா இருக்குடா. நான் குதிச்சிடாதடி போய் பெட்ல இருந்து. என்னோட ட்ரெஸ் இப்படிதான் இருக்கும், ஃபுல் ட்ரெஸ். காட்டுங்க. அங்கிதா தான் கியூட்டா இருக்கா இருக்கறதுலே. அங்கு கண்ணாடி போடலையா?
கரண்டி போடுங்க. அப்பா போட்டுறாங்க. அப்பா போட்டுறாங்க. அப்பா போட்டுறாங்க. போட்டுறாங்க. ஹே வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர். வண்ணே எடுத்துரு. வண்ணே எடுத்துரு. இது ஒரு பிளேஸ் போட்டோ எடுக்கிறதுக்கு. அங்கோ சூப்பரா போட்டோ வீடியோ எடுக்க விடுறாடி. ஆமா பயங்கர கோஆபரேஷனு. ஒரு போட்டோ கூட எடுக்க விடாம. இல்ல அங்கிதா அவளுக்கு வந்து இப்போ கீழே விட்டு நடக்கணுமா ஸ்பீடா. அவ பின்னாடியே நாங்க ஓடிட்டு இருக்கோம் அங்கி. ஆனா அதுக்கு நடுவுலயும் மேனேஜ் பண்ணி அப்படி இப்படின்னு போட்டோ எடுத்துட்டோம். அங்க என்னடா பூ இருக்காது. பீச் கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். காத்தடிக்குது. செம பெரிய இடம் இல்ல. இவ்வளோ பெருசு. அங்கேருந்து நடந்து வரும் வந்துட்டே இருக்கும். இன்னும் பீச்சை காணோம். இந்த மாதிரி எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க. எங்கடி போற அங்கிதா? எப்போ 7 o'clock ஆகும், எப்போ சோறு போடுவாங்கன்னு இருக்குடா எனக்கு. அப்படியே பீச் வரைக்கும் போயிட்டு வந்தா டைம் ஆயிடும். அதுதான் அந்த நம்பிக்கையில தான் நானும் வந்துட்டு இருக்கேன். அழகா செட் பண்ணி வச்சிருக்காங்க. பீச் வந்துட்டோம் அங்கிதா. ஹலோ பேபி கேர்ள். ரெசார்ட்ல இருந்து ரொம்ப கிட்ட இருக்கு பீச். ஆமா ஒரு 2 minutes ஆகுதான். இல்லடா அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்ல. எங்க இருந்து அங்க இருக்கு. அங்க இருந்து இவ்வளோ தூரம் இருக்கே. ஒரு 300 மீட்டர் இருக்கும் அவ்வளவுதான். அங்கிதா அப்படி பீச் பாக்குறா பாரு. தங்கம் தண்ணியில நனிடு அடி. கோல்டு டி உனக்கு ஆல்ரெடி. என்னது இது? சரி சரி சரி. ஃபர்ஸ்ட் டைம் அங்கி வந்து பீச் வேவ்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறா. டக்குன்னு அழுதுருவாளுன்னு பார்த்தேன். ஆனால் அந்த அளவுக்கு அழலை. ஜில்லுன்னு தண்ணி இருந்தனால கொஞ்சம் அவள் ஷாக் தான். ஆனால் அழலை. ஆல்சோ எனக்குமே இந்த பீச்சில் நிற்கிறது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா வேவ்ஸ்லாம் ரொம்ப ஹையாக இருந்தது. இந்த பீச் வந்து ஒரு ரெட் ஃப்ளாக் பீச்னு வந்து ஃபர்ஸ்டே போட்டிருந்தாங்க. ஸோ அங்கி வச்சு நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதனால ஒரு வித்தின் ஒரு 5 minutesலேயே நாங்கள் வந்துட்டு பேக் டு த ஷோர் போயிட்டோம். அங்கி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் நிற்கிற வரைக்கும் ஓகே நல்லா தான் இருந்தா. அதுக்கப்புறம் மண் ஒட்டும் பார்த்தீங்களா, அந்த பார்ட் வந்து அவளுக்கு பிடிக்கல. காலில் ஏதாச்சும் ஒட்டிக்குச்சுன்னா அவளுக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். வருது வருது வருது. அங்கு என்னாச்சு? அங்குக்கு தூக்கம் வருது. அங்குக்கு தூக்கம் வருது. போகலாம் போகலாம். ஒன்றுமே பண்ணாமலே டயர்டாக இருக்குது. அங்குக்கு தூக்கம் வருது. காஃபி, பிஸ்கெட்ஸ், ரஸ்க்கு, டீ டைம். பயமாக இருக்குது குடிக்கிறது. ஏன் அது என்ன வேற எதுவோ நான் பயமா இருக்கு. சுகரே போடல. வா 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 சறுக்கிட்டு வா சறுக்கிட்டு வா. கை நீ பிடிக்காத. கை பிடிச்சனா எப்படி கீழே வருவ? அப்பா பிடிச்சிப்பாங்க ஒன்று. ஏரியில் நிற்கக்கூடாது. அங்கு சறுக்கிட்டா 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 சறுக்கிட்டா. உட்காருடி. என்னடி அப்படி குத்த வச்சு உட்காந்துருக்க? அது பின்னாடி ரிவர்ஸ்ல ஏறுறான். இந்த மாதிரிலாம் ஏறுறது பாயறதெல்லாம் அவளுக்கு பிடிக்கும். ஆடு அங்கு ஆடு. வா 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 ஃப்ரெண்ட்ல வா. அப்புறம் தின்னுடி தீனி முட்டை. அவளுக்கு ஊஞ்சல் மட்டும் பிடிக்காதுடா. இந்த மாதிரி ஊஞ்சல் பிடிக்காது. அந்த பெரிய ஊஞ்சல் அவளுக்கு ஓகே. சாப்பிட போறோம். சாப்பிட டின்னர் டைம் வந்தாச்சு. சாப்பிட போலாம் வாங்க. தூரத்துல இருந்து பார்க்க கேண்டில் மாதிரியே இருக்கு பாரு. ஓகே, நம்ம ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இங்கே கீழே வந்து இந்த அதர்வா ஆடுற இடம் அந்த இடம்லாம் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கீர்த்தி என் அங்கி கொஞ்சம் தள்ளுங்க. அங்கே தான் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே தான் அந்த டின்னர் போடுறாங்க நம்மளுக்கு. அங்கே போய் நம்ம இப்போ சாப்பிடலாம். டான்னு 7 o'clock வந்ததுனால பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஆள் இல்லை. காலியாக தான் இருந்தது.
நிறைய டிஷ் வந்து அவைலபிளாக இருந்தது. ஆல்சோ லைவ் கவுண்டரும் இருந்தது. எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருந்ததான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு 70% ஆஃப் த டிஷ் நல்லா இருந்தது. மீதி 30% சிலதெல்லாம் எனக்கு பிடிக்கல. பட் டெசர்ட்ஸ் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் ஆஸ் யூஷுவல் இருக்க மாதிரி பாஸ்தா லைவ் கவுண்டர் இருந்தது. ஆல்சோ வந்துட்டு சிக்கன்லேயும் நிறைய ஸ்டார்டர்ஸ் வச்சுருந்தாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தாங்க. 1 hourலேயே டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கோம். இது பிடிக்கலடா. அவர் அங்கு 1 2 3 அம்மா போடு அம்மா போடு. நியர்பை இருக்கிற ஷெல்லுக்கு வந்திருக்கோம். ஷெல் தினிட்டுக்குள்ள. ஏன்னா அங்கிதாக்கு வந்துட்டு பீச் அங்கே போகணும். அங்கே வந்து பயமாக இருந்துச்சு. ரூமில் இருக்கவும் அவளுக்கு பிடிக்கல. உள்ளேயே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு போல் அவளுக்கு. அதனால சரி கொஞ்சம் தூரம் ட்ரைவ் மாதிரி வரலான்னு வந்தோம். ஒரு 1/2 hour தள்ளி இந்த ஷெல் வந்தது. சும்மா ஒரு லேஸ் மட்டும் வந்துட்டு உங்களுக்காக வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். கீதா பொங்கல் சாப்பிட்றா டிஃபன். இங்கே பாரு அங்கு வாங்கிக்கோ. நல்லா இருக்கா? மண்டே அடிச்சிடாடா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே லைவ் கவுண்டர்லாம் இருந்தது. நிறைய டிஷ் வச்சுருந்தாங்க. மார்னிங் நைட் டின்னரை விட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த ஆம்லேட்லாம் வந்துட்டு லைவ் கவுண்டரில் சூடாக போட்டு தந்துட்டு இருந்தாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா டின்னருக்கு எப்படி ஃபஸ்ட் ஆளாக போகணுமோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து லாஸ்ட் ஆளாக போகணும். ஏன்னா எந்திரிச்சதே செம்ம லேட்டு 10 o'clock ஆயிடுச்சு. ஸோ 1/2 hour to 1 hour ரூமில் ரிலாக்ஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்விம்மிங் பூல் போகலான்ட்ருக்கோம். அவ்வளோதான், பேக் பண்ணியாச்சு. வீட்டுக்கு அங்கு இங்கே இருக்கலாமா அங்கு? ஸ்விம்மிங் பூல் உனக்கு பிடிச்சிருந்ததுல? ஆமாண்டா, டக்குன்னு ஓடிடுச்சுல. பாய் பாய் இன்டர்கான்டினென்டல். இது வந்து நாங்கள் எங்கே புக் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா GoIbiGoவில் புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு வந்து மேக் மை ட்ரிப்பில் புக் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1500 rupees கம்மியாக இருந்தது GoIbiGoவில். அதனால் அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இதில் புக் பண்ணேன். எப்போவுமே நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணுறீங்க எங்கேனாலுமே சரி, சென்னையிலையா இருக்கட்டும் இல்லை வேறு எங்கேனாலுமே நீங்கள் ரூம் புக் பண்ணுறது வந்துட்டு கேன்சலேஷனோடு புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா கூட ஏதாவது பெட்டர் ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை கார்டு ஆஃபரோட ரூம் வருது அப்படின்றப்போ நீங்கள் வந்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப புக் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த டிப் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறது. ஆல்சோ இன்னொன்று வந்துட்டு எப்போவுமே கேன்சல் பண்ணிவிட்டு புக் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அதே ரூம் பார்க்குறீங்கன்றப்போ இதில் வந்து புக் பண்ணிவிடுங்க. புக் பண்ணிவிட்டு எல்லாமே கன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக வந்துட்டு அப்புறமா போய் முன்னாடி புக் பண்ணிருந்து கேன்சல் பண்ணுங்கள். ஏன்னா சில டைம் என்ன ஆகும், நம்ம பார்த்துட்டே இருப்போம், போய் புக் பண்ணலான்றதுக்குள்ளே அந்த ஆஃபர் முடிஞ்சிடும், இல்லைனா அது சோல்ட் அவுட்னு வந்துடும். அதனால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேன்சல் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் எப்போவுமே. இந்த ரூமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 15,200 சம்திங் வந்தது. என்னடா 15,000 ரூபாய்க்கு ரூமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நானுமே வந்து அப்படி தான் யோசிச்சு ரொம்ப வருஷமாக வேண்டாம் சொல்லி புக் பண்ணதே இல்லை இது வரைக்கும். சரி இந்த வாட்டி வந்து ஓகே போய் தான் பார்க்கலாம். ஏன்னா அங்கி வச்சுட்டு வேற எங்கன்னா போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டல் போகிறது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும்னு யோசிச்சு தான் இதை புக் பண்ணியிருந்தேன். ஆல்சோ வந்துட்டு இது வந்து எல்லா வாட்டியும் நம்ம புக் பண்ண மாட்டோம் இல்லையா, எப்பயாவது ரொம்ப அக்கேஷனாக அந்த மாதிரி டைமில் தான் புக் பண்ணுவோம். அதனால ஓகே ஒரு வாட்டி 15,000 கொடுக்கலாம், அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வாட்டி புக் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. இதோட உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ, டேக் கேர்.